உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். கானாவூரில் திருமணம். அத்திருமண விழாவிற்கு இயேசு தன் தாயோடும் மற்றும் தனது திருத்தூதர்களோடும் வருகை தந்தார். அத்திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து விடுகிறது. யூதரின் பண்பாட்டில் எந்த ஒரு விழாவும் திராட்சை ரசம் இல்லை என்றால் கொண்டாட்டம் இல்லை. அது ஒரு பெரும் குறையாகவும் காணப்பட்டது. அக்குறையை நிறைவு செய்ய அன்னை மரியாள் எடுத்த முயற்சியில் முதிர்ந்த சொற்கள் தாம் இவை. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். ஒருபுறம் இவ்வார்த்தைகளில் அன்னை மரியாள் இயேசுவிடம் கொண்டிருந்த நம்பிக்கை வெளிப்படுகிறது. மறுபுறம் இயேசுவின் அரும்பெரும் வல்லமை பற்றி அன்னை அறிந்திருந்தார் என்பதும் வெளிப்படுகிறது. புதுமைகளெல்லாம் பெரும் புதுமை கானாவூர் திருமணத்தில் நிகழ்ந்த புதுமை. அங்கே 6 கல் தொட்டிகள் இருந்தன. அவற்றில் தண்ணீர் நிரப்ப சொல்கிறார் இயேசு. பணியாளர்களும் உடனே அக்கல் தொட்டிகளின் வாய் நிரம்ப தண்ணீரை நிரப்புகிறார்கள். அதன் பிறகு திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுக்க சொல்கிறார். அப்பந்தி மேற்பார்வையாளர் தான் திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை சுவைத்த பின் அப்பந்தி மேற்பார்வையாளர் தான் திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை சுவைத்த பின் அதை தரம் நிறைந்த நல்ல ரசம் என்றார். இந்த நிகழ்வை யோவான் தனது நற்செய்தியில் இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் என்கிறார். யோவானை பொறுத்த அளவில் அவர் நமக்கு சொல்ல விரும்பும் செய்தி இதுதான். சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாறிய புதுமையை மட்டுமல்ல, இயேசுவின் சீடர்கள் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்ற புதுமையையும் எடுத்து விளக்குகிறார். ஆம், மனிதரின் மனமாற்றம் என்பது புதுமைகளிலெல்லாம் பெரும் புதுமைத்தானே. இப்புதுமையோடு தான் ஆண்டவர் இயேசுவின் மீட்பு பணியை வெளிப்படையாக தொடங்குகிறது. அன்னை மரியாள் தான் இப்பணியை கானாவூரில் தொடங்கி வைக்கிறார். தொடங்கி வைத்த இயேசுவின் பணியை அன்னை தொடர்வதோடு மட்டுமல்லாமல் கல்வாரி மலையில் முடித்தும் வைக்கிறார். மீட்பு பணியின் தொடக்கத்தையும் முடிவையும் பற்றி இங்கே நான் எடுத்துச் சொல்வதற்கும் காரணம் யோவான் எழுதியுள்ள 2ஆம் அதிகாரம்தான். ஒத்தமை நற்செய்தி எழுதியுள்ள மத்தேயு, மார்க்கு, லூக்கா இம்மூவருமே இயேசுவின் பணியை ஒரு அதிகாரத்தில் தொடங்கி பொதுவாக அவரது பணி வளர்ச்சி, பணியில் வளர்ந்த இடர்கள், அவைகளை இயேசு சந்திக்கும் விதங்கள் என்று தொடர்ந்து படிப்படியாக பல அதிகாரங்களை எழுதியுள்ளார்கள். இறுதியாக இயேசுவின் எல்லா பணிகளுக்கும் முத்தாய்ப்பாக இயேசு கோவிலை தூய்மைப்படுத்தும் நிகழ்வை எழுதி, அதன் விளைவாக வரும் சிலுவை சாவு, அதன் பின் அவரது உயிர்ப்பு என எழுதியுள்ளார்கள். ஆனால் யோவானை பொறுத்தவரையில் அவர் எழுதிய 2ஆம் அதிகாரத்திலேயே பணியை கானாவூரிலே தொடங்கியது மட்டுமல்லாமல், இயேசு தனது பணியின் முடிவாக செய்த கோவிலை தூய்மைப்படுத்தும் நிகழ்வையும் அதே 2ஆம் அதிகாரத்திலேயே சொல்லி மேலும் இயேசுவின் உயிர்ப்பையும் அறிமுகப்படுத்துகிறார். இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன். யோவான் 2:19. கானாவூர் திருமணத்திலே இயேசுவின் பணி தொடக்கம், கோவிலை தூய்மைப்படுத்தியதில் இயேசுவின் பணி முடிவு. கானாவூர் திருமணத்தில் இயேசுவின் பணி தொடக்கம்,
கோவிலை தூய்மைப்படுத்தியது இயேசுவின் பணி முடிவு. கானாவு திருமணத்தில் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதால் ஏற்பட்ட விளைவு சீடர்களின் மனமாற்றம். எருசலேம் கோவிலை இயேசு தூய்மைப்படுத்தியதால் ஏற்பட்ட விளைவு சமுதாய மாற்றம். இத்தகைய மாற்றங்களின் மூலமாகத்தான் இயேசு இறைவனின் மீட்பை இவ்வுலகிற்கு கொண்டு வந்து இறையரசை தொடங்கி வைக்கிறார். மீட்பராம் இயேசு இத்தகைய மாற்றங்கள் கொணர்வதை வரவேற்றவரும் தொடங்கி வைத்தவரும் அவருக்கு ஊக்கமளித்தவரும் அன்னை மரியாள் தான். செப்டம்பர் மாதத்தில் அன்னைக்கு விழா எடுக்கும் நாம் இன்று அன்னையிடம் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோம், எதையெல்லாம் அன்னையிடம் இன்று நாம் விரும்பி கேட்கிறோம். அன்னைக்கு விழா எடுக்கும் ஒவ்வொரு பக்தர்களையும் பார்த்து அன்னை சொல்வது இன்றும் இதே வார்த்தைத்தான். மகனே, மகளே, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். அன்னையின் வார்த்தைகளை நாம் இன்றைய சமுதாய சூழலில் எப்படி புரிந்து கொள்வது? குட்டியரசு போன்ற இறையியலாளர்களின் சிந்தனைகள் நம் சிந்தனைக்கு உதவியாக வருகின்றன. இன்று அவர் நமக்கு 4 விதமான மாற்றங்கள் தேவை என்கிறார். 1. தனிமனித பாவத்திலிருந்து தனிமனித மாற்றமும். 2. சமுதாய பாவத்திலிருந்து சமுதாய மாற்றமும். 3. அரசியல், பொருளாதாரம், சமயம், பண்பாடு, கல்வி, நலவாழ்வு போன்ற அமைப்புகளில் உள்ள அமைப்பு பாவங்களிலிருந்து அமைப்பு மாற்றங்களும். வரலாற்று பாவங்களிலிருந்து வரலாற்று மாற்றங்கள் தேவை என்கிறார். 4வதாக, பாவங்களிலிருந்து மனிதனை மீட்க இறைவன் ஒருவராலேயே முடியும் என்பதை நாம் அறிந்த உண்மை. பாவங்களிலிருந்து மனிதரை மீட்க இறைவன் ஒருவராலேயே முடியும் என்பது நாம் அறிந்த உண்மை. ஆனால் அப்படி நம்மை இறைவன் மீட்க எடுக்கும் முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பும் வேண்டும். இயேசு சொன்னதை கேட்டு அப்பணியாளர்கள் அந்த கல் தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பியது போல இன்று நம் கல்லான மனங்களிலும் கரைகள் நிறைந்த சமுதாயத்திலும் அதன் அமைப்புகளிலும் மேலும் அதன் வரலாற்றிலும் இறை வார்த்தையான நற்செய்தியினும் நீர் நிரப்பப்பட வேண்டும். நிரப்பினால் அங்கு இறை வல்லமையால் இறை ஆசிரால் பல மாற்றங்கள் விளையும். இதற்கு நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். இதற்கும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பவர் இயேசு கிறிஸ்துவே. இயேசு தன் பணியின் தொடக்கத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். பின் தன் பணியின் முடிவில் இறுதி ராவுணவின் போது திராட்சை ரசத்தை தனது சொந்த இரத்தமாக மாற்றினார். மார்க்கு இயல் 14 இறை வாக்கியங்கள் 23 முதல் 24 முடிய. திராட்சை ரசமும் இயேசுவின் இரத்தமும் நமக்கு நினைவுபடுத்துவது இறையாட்சி பணிக்காக இயேசு உழைத்த உழைப்பையே. இறைமகனுக்கும் உழைப்பே உயர்வை தந்தது. கிராமங்கள், நகரங்கள் என்று எங்கும் சுற்றித் திரிந்த நற்செய்தியை ஆயனெல்லா மக்களுக்கு அறிவித்தது. அவர்களுக்காக தன்னை முற்றிலுமாக அவர் அர்ப்பணித்து கொண்டார். மத்தேயு 9:35-36. அந்த அர்ப்பணம்தான் ஆடுகளுக்காக தன் உயிரை தந்த நல்லாயனின் தியாக அர்ப்பணம். யோவான் 10:11. அவரின் தியாக வாழ்வு நசுக்கி பிழியப்பட்ட திராட்சை ரசமானது. முடிவாக அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்பது இன்று நமக்கு அன்னை விடுக்கும் மாபெரும் சவால். இன்று நாமும் இறையாட்சி பணிக்காக நற்செய்தியை அறிவித்து
மறு கிறிஸ்துக்களாக கசக்கி பிழியப்பட்ட திராட்சை பழங்களாக வேண்டும் என்பதே அதன் பொருள். இதுவே இன்றைய வாசகத்தில் இயேசுவின் இறை வெளிப்பாடு. பிறருக்கும் நாம் வாழும் சமுதாயத்திற்கும் நமது இழப்பில்தான் புது வாழ்வு பிறக்கிறது. தாயின் விருப்பம் நிறைவு பெற அவரின் இச்சவாலை ஏற்று இறையாட்சி படைப்போம். நம் சிந்தனைக்கும் தியானத்திற்கும் செயலாக்கத்திற்கும் 1. தனிமனித ஆன்மீக வாழ்வும் மனமாற்றமும் சமுதாய ஆன்மீக வாழ்வும் சமுதாய மாற்றமும் ஒன்றையொன்று தழுவி உள்ளது என்பதை 2ஆம் ஏற்பாட்டு நற்செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். 2. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அன்னை மரியாளின் வார்த்தைகள் நாம் நம் அன்றாட வாழ்வில் எப்படியெல்லாம் நிறைவேற்றுகிறோம். இயேசு தன்னை இழந்து உலகுக்கு நிறைவாழ்வு அளிக்கிறார். இத்தகைய அவரின் தியாக வாழ்வு இன்றைய இந்திய திருச்சபைகளுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் விடுக்கும் சவால்கள் யாவை? அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு மூலமாக நமக்கு நிறைவாழ்வை தரட்டும், பலத்தை தரட்டும்.